ஓகே, வெல்கம் பேக் டு வண்ணமயில் கார்டனிங் சேனல். ஆஃப்டர் அ லாங் பீரியட்க்கு அப்புறமா நம்ம வந்து கார்டன் விசிட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் கூட ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய இந்த டெரஸ் கார்டன் ஆரம்பித்ததுலேருந்து என்னுடைய ஜேர்னிக்காக கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். ஸோ ஹோம் கார்டனிங் ஸ்பெஷலிஸ்ட் அவார்ட் BNA குயின்ஸில் ஹர் மேஜஸ்ட்ரி அவார்ட் ப்ரெசன்டட் டு நந்தினி, ஹோம் கார்டனிங் ஸ்பெஷலிஸ்ட். இந்த அவார்ட் வந்து நான் முழுக்க என்னுடைய கார்டனுக்காக தான் வந்து நான் இப்போது டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கார்டன் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கூட. ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ. ஓகே, எப்போவுமே வந்து எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் எல்லாருக்கும் இந்த பிளான்ட் லவர்ஸ்க்கும் வந்து ஒரு 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 தேடுதல் இருக்கும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த செடிகள் வைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃபுல் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிடிக்குன்ற ஒரே ரீசனுக்காக எல்லோரும் பர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் என்னுடைய ஜேர்னியை நான் வந்து ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா ஒரு சின்ன தொட்டி அதிலேருந்து ஆரம்பித்து என்னுடைய கார்டன் ஃபுல்லாக இந்த அளவுக்கு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இதுக்கிடையில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்ன்றதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கார்டன் வைக்கிறதுக்கு எல்லார் வீட்லேயுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவீங்களா, ஃப்ளோரெல்லாம் நீங்கள் நீட்டாக சுத்தமாக வச்சுக்குவீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து நான் என்னுடைய ஜேர்னி ஆரம்பித்தது வந்து ரெண்ட் ஹவுஸில் தான். வாடகை வீட்டில் ஒரு 5-6 வாடகை வீடு வந்து நம்ம வந்து மாறி இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வாடகை வீட்டில் இருந்து நம்ம இவ்வளோ பிளான்ஸை எந்த ஓனர்ஸ் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க? ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நாங்கள் பார்க்குறது எப்போவுமே வந்து இந்த செடிகளுக்காக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா செடிகள் இருக்குன்றதுக்காகவே நமக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடுகளும் பார்க்க ஆரம்பித்தோம். அண்ட் வந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஒவ்வொரு முறையும் வந்து ஷிஃப்டிங் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுவோம். அதுக்காக ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த டிஃபிகல்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஒரே விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிக்கும். ஸோ ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து நான் பேசும்போது என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பேஷனேட்டராக இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, அதாவது ஒரு 24 ஹவர்ஸ் கொடுத்தாலும் அந்த விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்வம் தான் அது. ஸோ அந்த மாதிரி ஆர்வம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு வந்து ட்ராயிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னுடைய சேனல் வண்ணமயில் இப்போ தான் கார்டனிங் சேனல். இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ட்ராயிங்க்காக தான் நான் போட்டுட்ருந்தேன். அண்ட் ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நார்மலாகவே எனக்கு வந்து ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடிட் பண்ணுறது இது எல்லாமே வந்து எனக்கு பிடிக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு தான் நான் விஷயங்களை பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஆரம்பித்தது தான் இது. எந்த செடி வச்சாலும் அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, ஒரு வீடியோ எடுக்கிறது, ஒரு குக்கிங் கூட வந்து குக்கிங் முடித்த பிறகு அந்த பிளேட்டிங் ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் எடுப்பேன். ஸோ நார்மலாக யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த ஸ்டேஜ்லேருந்தே நான் வந்து என்னுடைய ஸ்டேட்டஸில் நான் வந்து ஃபோட்டோஸும் அண்ட் வந்து வீடியோஸும் வந்து நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே தெரியும். என்ன தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்றது. ஆக்சுவலாக வந்து இப்போது வந்து கார்டனிங் ஒர்க் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பேஷனேட் இருக்கும் இல்லையா? நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற சில எக்ஸ்பென்சஸ்லாம் எனக்கு வந்து இந்த கார்டன் எக்ஸ்பென்ஸ்க்காக எனக்கு கொடுங்கன்னு. என்னுடைய ஹாப்பினஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கார்டன் வந்து தருதுன்னும் போது ஒரு 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 டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு மெடிசன் தேவைன்னு போகிறோம் நம்ம. அந்த மாதிரியான ஒரு மெடிசன் வந்து எனக்கு இந்த கார்டன் ஃப்ளவர்ஸ் அண்ட் கலர்ஃபுல் வீவ்ஸ் இந்த க்ரீன் லுக்கு எப்போவுமே தரும். அண்டு பொதுவாகவே நான் வந்து வில்லேஜில் வளர்ந்த பொண்ணு. ஸோ எங்கள் ஊரில் பச்சை பசேல்னு வந்து நான் பார்த்துட்டு திரும்பவும் என்னுடைய கடைசி வரைக்கும் வந்து நான் இந்த க்ரீன் லுக்கை நான் வந்து பார்க்கணுன்றதுக்காக எனக்கு ஒரு ஹாப்பினஸ், எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் வந்து நேச்சராக வரணும்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லேருந்து தான் வரும்.
அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கார்டன். ப்ளஸ் இந்த கார்டன் வந்து நான் ரெண்ட் ஹவுஸில் இருக்கும்போதும் சரி, இப்போது நான் வந்து ஓன் ஹவுஸ்க்கு வருவேன்னு அப்போ வந்து எதிர்பார்க்கல. பட் ரெண்ட் ஹவுஸில் இருக்கும்போது எனக்கான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்து என்னுடைய சந்தோஷங்கள், என்னுடைய ஹாப்பினஸ், என்னுடைய சேட்னஸ் எல்லாருக்குமே எல்லா சைட்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கார்டன் பிளான்ஸ் இவங்கக்கிட்ட தான் வந்து டெலிபதி வழியாக தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளான்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய ஹார்ட்னஸ் அண்ட் பெயின் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ், சேலஞ்சஸ் எல்லாமே வந்து இந்த பிளான்ஸுக்கு தெரியும். நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு விஷயம் நடக்குதுன்னா காரண காரியம் இல்லாமல் நடக்காது. அண்ட் இந்த அவார்டும் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். எல்லோரும் சொல்லுவாங்க, வீட்டில் மாடி தோட்டம் வச்சுருக்கேன், மாடி தோட்டம் தானே வச்சுருக்காங்க, செடி தானே வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் அதுக்கு ஒரு ரெகக்னைசேஷன், ஒரு அங்கீகாரம் வந்து கிடைச்சிதுன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு, ஒரு விமென்ஸ்க்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயன்றது என்ன மாதிரி நான் தான் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய லைஃப் சேலஞ்சஸில் எனக்கு இந்த அவார்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் உழைச்சிருக்கேனா, ஐ ஆம் அ டிசர்வ் பர்சனானா உண்மையாகவே எனக்கு தெரிஞ்ச என்ன தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த அவார்டு வந்து ஷீ இஸ் அ டிசர்வ் பர்சன் டு கெட்டிங் திஸ் அவார்டுன்றது கண்டிப்பாக என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்னா வந்து நான் வந்து இது ஒரு நாள் இல்லை, தினம் வந்து சில விஷயங்களை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க், கண்டினியூ ஒரு முயற்சி எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாக தான் நான் வந்து இந்த அவார்டை பார்க்குறேன். அண்ட் என்னுடைய கார்டன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய நெக்ஸ்ட் ஜேர்னி என்ன, சரி கார்டன், டெரஸ் கார்டன் இருக்குது, ஓகே இதில் நம்ம என்ன அடுத்த லெவலில் வந்து நம்ம யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா, ஓகே நெக்ஸ்ட் லெவல் நம்ம ஒரு பிஸ்னஸ் லெவலில் நம்ம கொண்டு போகணும். அது எப்படி கொண்டு போகலாம்? நார்மலாக நர்சரிஸ்லாம் நம்ம வைக்கணுன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ், நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியாது. இப்போது நம்ம தனித்து நிற்கிறோன்னா யாருடைய தயவும் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த கார்டன் வச்சு அப்படி யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ ஹோம் நர்சரி கார்டன், அதாவது வீட்டிலையே செடி வந்து நிறைய பேருக்கு நான் ஒரு கஸ்டமராக இருக்கும்போது நான் இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்லேயே நமக்கு வந்து இவ்வளோ பெரிய செடி, ஒரு இமீடியட்டாக ஒரு கார்டன் வைக்கணும். இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம நர்சரிஸில் வாங்கும்போது குட்டி செடியாக இருக்கும், அது வளர்கிறதுக்கு 1 or 2 years 3 years ஆகும். ஸோ நம்மளுடைய சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தாலும் மாறும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ், அந்த பெரிய ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம வந்து கண்டினியூவாக பண்ணணும். சில விஷயங்கள்லாம் ஈஸியாக ரெடி டு ஷிஃப்ட் மாதிரி வந்து கிடச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி யோசித்தேன். அப்படி யோசிக்கும் போது ஓகே நம்ம செடிகளை வந்து எனக்கு இது வந்து நான் மெயின்டெனன்ஸ் ஒர்க் அண்ட் ப்ளஸ் என்னுடைய அந்த கேரிங், ஸோ பிளான்ஸ் மேலே நான் வச்சுருக்கிற லவ் அண்ட் கேர், ஸோ இதை நம்ம அப்படியே வந்து ஒரு பிஸ்னஸ் மோடில் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. ஸோ ஸ்லோவாக வந்து அதை பண்ணாமல் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்லேயே எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் கிடச்சிது. அண்ட் அவங்க மூலமாக நான் வந்து ட்ரையல் அண்ட் எரர் எல்லாமே பார்த்துருக்கேன், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து நான் வந்து நர்சரி லெவலில் நான் வந்து வைக்கல. ஸோ எனக்கு அதாவது நான் வந்து கற்றுக்கணும், எனக்கு லாபம் வரலைனாலும் பரவாயில்ல, முதல்ல நான் வந்து இந்த பிஸ்னஸில் எந்த அளவுக்கு வந்து மூவ் பண்ண முடியுன்ற நெளிவு சுடிவுகளை வந்து நான் கற்றுக்கணும். ஸோ அதனால் வந்து எனக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தால் போதும், அந்த மாதிரி வந்து நான் வந்து என்னுடைய ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஒருத்தங்க வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி அவங்க ஹவுஸ் ஒய்ஃப், நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து வீட்டில் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. க்ரீன் லுக் பார்க்கணும், எனக்கு கூட செடி வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எங்கள் வீட்டில் இடம் இல்லை, சின்னதாக ஒரு ஷேடோ பிளேஸ்லாம் இருக்குது, அதில் சூரிய வெளிச்சம்லாம் வருமானு தெரியல, பட் எனக்கும் வந்து ஒரு செடி வைக்கணும்னு ஆசை. நிறைய பேருடைய கனவு சொந்த வீடு வாங்குறதுன்றது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது. அப்படி ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் இந்த வீடு. இந்த வீட்டுக்கு, இந்த இடத்துக்கு நாங்கள் வருவோன்னு வந்து இது வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறத நம்மளால் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா,
அது என் விஷயத்தில் என்ன கொடுக்கணுமோ அதை ஆண்டவன் வந்து எனக்கு கைவிடாமல் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒரு ஒரு ஹோப் வந்து எனக்கு எப்போவுமே உண்டு. கஷ்டங்கள் கடினமான பக்கங்களை நமக்கு காட்டினாலும், அதாவது கஷ்டங்கள்லாம் யாருக்குங்க கடவுள் கொடுப்பாரு? அதை தாங்கிக்கிற பக்குவம் உள்ளவங்களுக்கு தான் வந்து கடவுள் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் தான் என்னுடைய லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஸோ ஃபேஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போது ஒரு செடி, இப்போது இந்த சேலஞ்சஸ் யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்குமே உண்டு. இப்போ நார்மலாக கார்டன் வச்சுருக்கவங்க, ஒரு செடி வச்சுருக்கவங்களுக்கே அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். கார்டன் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு தொட்டி ஹெவினஸ் அது எல்லாமே மூவ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணும்போது எவ்வளோ ஹார்ட்னஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் நமக்கு இந்த ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு உடனே எடுத்ததும் வந்து பூ பூக்குமானா இல்லை, இதுக்காக மெனக்கெடணும். அந்த மெனக்கெடுதல் என்ன, அந்த சேலஞ்சஸ் என்னன்றது தான் வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். என்னுடைய ஜேர்னி போயிட்டுருக்கும் போது எல்லாம் ரெண்ட் ஹவுஸ்லேருந்து ஓகே ஒரு ஆக்சுவலாக வந்து இந்த கார்டனே வந்து இன்றைக்கி இருந்திருக்காது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் கூட வந்தது. சரி, நம்ம ஊரில் கொண்டு போய் வந்து கார்டன் பிளான்ஸ் எல்லாமே வச்சிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து ரெண்ட் ஹவுஸில் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது இந்த ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அண்ட் அப்போலாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி லோன்லியாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு 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 ஃப்ரெண்டாக வந்து இந்த கார்டன் இருக்கும்போது, ஒரு ஃப்ரெண்டு திடீர்னு வந்து நம்ம கைவிட்டு போகுது அப்படின்னு இருக்கும்போது, ஃப்ரெண்டு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கைவிட்டு போகுதுன்னும் போது, அப்போ நமக்கு ஒரு 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 சேட் ஃபீல் வரும் இல்லையா? அது வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா அடுத்த முயற்சியாக என்னென்னா, கொஞ்சம் அந்த அந்த கடினமான பக்கங்கள்லாம் தாண்டின பிறகு அதுக்கப்புறமா எனக்கு வந்து கடவுள் காட்டின ஒரு இடம் தான் வந்து என்னுடைய இந்த சொந்த வீடு. இந்த சொந்த வீட்டுக்கு இந்த வீடு இடம் வாங்கணும். அதுக்கப்புறம் இதை கட்டி முடிக்கிற வரைக்கும் வந்து ஒவ்வொரு அதை சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு சுவர்லேயும் வந்து நம்மளுடைய வேர்வை துளிகள், நம்மளுடைய கடினங்கள்லான கஷ்டங்கள்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு, உண்மையாகவே இந்த வீடு எங்கள் 2 பேருடைய முழுக்க எங்கள் 2 பேருடைய பெயின், கஷ்டங்கள் எல்லாமே தாங்கி தான் இந்த வீட்டை நாங்கள் வந்து உருவாக்கணும். அவர் ட்ரீம் கேம்ஸ் ட்ரூன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நாங்கள் வந்து இது நடக்குமா, இது நடக்காதா, அடுத்து என்ன, அந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது ஒவ்வொரு விஷயங்களையும் க்ராஸ் பண்ணி நாங்கள் இந்த வீட்டை கட்டி வரும்போது, ஓகே, நம்ம கார்டனில் இப்போது வந்து ஓகே பாஸ்ட் எல்லாமே முடிஞ்சு நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்ட பிறகு, இதுதான் உன்னுடைய வீடு அப்படின்னு இந்த செடிகளுக்கு சொல்லும்போது, இதுதான் உன்னுடைய சொந்த இடம், இந்த இடத்துக்கு மேலே வந்து நீ எங்கேயும் போக மாட்டேன்ற ஒரு ஃபீல் இருக்குங்க இல்லையா? ஸோ அது வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த மாதிரி தான் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஒரு 4 வீடு வாடகை வீடும் அந்த மாதிரி தான். அதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. தண்ணி விடுறதுலேருந்து எல்லாமே ஒருத்தருடைய பர்மிஷன் கேட்டு தான் வந்து பண்ணும்போது வந்து அந்த பெயின் இருக்குங்க இல்லையா? அந்த ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கடினமான கஷ்டங்கள் ஒரு வழியாக நாங்கள் வந்து இந்த சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து இந்த பிளான்ஸுக்கெல்லாம் தெரியும், இனிமேல் உங்களை மூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது கிடையாது, அந்த ஒரு நிம்மதி. ஆனால் இந்த இந்த செடிகள் எல்லாமே கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டேஜில் எல்லாமே வேண்டாம், எல்லாமே வந்து சேல் பண்ணிடலாம், மொத்த செடிகளுமே வந்து கொடுத்துடலாம், நமக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜெல்லாம் கடந்து வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிளேஸில் இந்த மாதிரி வச்சுருக்கோம். எப்போவுமே நாங்கள் வாடகை வீட்டில் நான் என்ன பண்ணுவேன்னா, என்ன வாடகை வீட்டில் வந்து இவ்வளோ செடிகளை வச்சுருந்தீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் வாடகை வீட்டில் நான் வச்சுருந்த மெயின்டெனன்ஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு வாடகை வீட்லேயும் மாறும்போது இந்த தொட்டிகளை ஷிஃப்ட் பண்ண அந்த பிளேசஸ் எல்லாமே வந்து ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணுவேங்க. ஃபுல்லாக அந்த இலை தழைகள்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணுவேன். மழை டைமில் வந்து அடைக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து செடிகளில் வந்து
வாட்டரிங் லெவல் அண்ட் மண் எல்லாமே பார்க்கணும். அண்ட் வந்து மண் மூட்டையிலேருந்து எல்லா வெயிட்டும் நம்ம வந்து தூக்கிட்டு போகணும். இத்தனைக்கும் வந்து ஒரு சில வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்னால் வந்து எவ்வளோ ஹைட்டு நீங்கள் 2 ஸ்டெப்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணி தான் வந்து எல்லாமே மேலே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரியான சேலஞ்செலாம் நிறைய இருந்தது. அண்ட் வந்து ஒவ்வொரு வீடும் வந்து வாடகை வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது நம்மக்கிட்ட வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அந்த ஓனர் வந்து எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய டெரஸை கொடுக்கணுன்றதில் நான் எப்போவுமே வந்து ஒரு தீவிரமாக இருப்பேன். அண்ட் போகும்போதும் சரி அவங்களுக்கு வந்து அண்ட் வந்து ஒரு சிலர் மணியாக வந்து கேட்டுருவாங்க. ஒரு சிலர் வந்து க்ளீன் பண்ணியும் கொடுத்துருவேன். ஒரு கோட் பெயிண்ட்டும் பண்ணி கொடுத்துருவேன். பண்ணிவிட்டு நானே வந்து ஒரு பெயிண்டிங் ஃபுல்லாகவே அந்த மாடி சின்னதாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு 2-3 டேஸ் அந்த ஹார்ட்னஸும் இருக்குது. அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஃப்ளோர் எல்லாமே வந்து நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி வந்து எப்போவுமே இந்த இடம் வந்து க்ளீனாக இருக்கும். அண்ட் வந்து ஒரு வாக் போகிறவங்க இப்போ ஒரு ஓனரே நம்ம வீட்டுக்கு ரெண்ட் ஹவுஸ்க்கு வராங்கன்னா அவங்க பார்க்கும்போதே வந்து அவ்வளோ அழகாக தோணணும். அவங்களுக்கு வந்து செடிகள்லாம் வச்சுருந்தாலுமே அவங்களுக்கே சில பேரை வந்து கேட்கவே தோணாது. இந்த மாதிரி அழகாக வச்சுருக்காங்க மெயின்டைன் பண்ணின்னும் போது சில பேர் கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து நான் எப்போவுமே வச்சுருப்பேன். ஓனர்ஸே வந்து பாராட்டுவாங்க. அண்ட் மனசுக்குள்ளே இருக்கும் நிறைய தண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நிறைய வந்து ஃப்ளோர் இதுவாகுதுன்றதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு பாண்ட் வந்து நான் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிப்பேன். அண்ட் வந்து அவங்களுக்கு இந்த பிளான்ஸ் நீட்டாக வச்சுருக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு நாள் இல்லை, டெய்லி வந்து நான் சுத்தமாக வச்சுருப்பேன். அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே பரவாயில்ல. ஏன்னா ஒரு சிலர் வேணுன்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்ணெல்லாம் இதுவாகி அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோரெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூலாம் இருக்கும். அந்த மாதிரி நான் விட மாட்டேன். டெய்லி வந்து கார்டனுக்கு அவ்வளோ தூரம் அவ்வளோ மேலே ஏறி வரணுன்னாலும் டெய்லி கார்டனுக்கு வந்துட்டு தான் நான் போவேன். ஸோ அது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட என்னுடைய அந்த கார்டன். ஸோ என்னுடைய வாடகை வீட்டில் இருக்கும்போது வாடகை வீட்டில் இருக்கும்போது ஓனர்ஸே வந்து ரொம்ப பாராட்டுவாங்க. அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் தண்ணி நிறைய செலவு பண்ணுறாங்க, நிறைய ஃப்ளோரெல்லாம் வீணாக்குறாங்க இருந்தாலுமே ஆனால் அவங்க நம்ம கார்டனை வந்து பார்க்கும்போது ஒரு அழகாக நீட்டாக வந்து வச்சுருக்காங்கன்ற ஒரு ஃபீல் எப்போவுமே வந்து நான் கொடுப்பேன். அண்ட் அவங்கக்கிட்ட நம்ம பேசணும். அண்ட் வந்து நிறைய வந்து நம்ம சமாளிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ அது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் தெரியும். அண்ட் அதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா வந்து இவங்க எல்லாரையுமே கொண்டு வந்து நம்ம இந்த சொந்த வீட்டில் வச்சாச்சு. ஸோ அந்த சொந்த வீட்டில் வைக்கும் போது இவங்கக்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் வீடு அப்படின்னு இது நாங்கள் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு வந்த ஒரு ஃபீலை காட்டிலும் எனக்கு வந்து இந்த செடிகள்லாம் கொண்டு வந்து இதுதான் உங்கள் வீடு, இதுக்கப்புறமா நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு இல்லைங்களா. அதுவும் ஒரு கிட்டத்தட்ட என்கிட்ட இப்போது அவுட்டர் கார்டனில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே மாடியில் இருந்தது தான், எல்லாமே குட்டி குட்டி செடியாக இருந்தது தான். இப்போ மேலே இருக்கிறது எல்லாமே வந்து நியூ பிளான்ஸ் கிடையாது, போகினிவிலா தவிர. மற்ற எல்லாமே வந்து ஓல்டு பிளான்ஸ் தான். இந்த வாழைச்செடி நீங்கள் பழைய வீடியோலாம் கூட பார்த்துருப்பீங்க. அண்ட் சப்போட்டாவும் ரொம்ப நாளாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து என்னுடைய வந்து ஒரு சீனியர் பேஸ்டானதாக இருக்கும். மதர் பிளான்ஸே நிறைய இருக்கும். அண்ட் நம்மளுடைய ஜாஸ்மின் நிறைய தடவை நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நம்மளுடைய மல்லிச்செடி இது எனக்கு பாப்பா பிறந்தப்போ ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ஒரு செடி. ஸோ இந்த செடி வந்து இவ்வளோ தான் சைஸ் இருந்திருக்கும். ஆக்சுவலாக இவ்வளோ தான் சைஸ் இருக்கும். ஒரு செடி கொடுத்தாங்க. ஸோ அதை கொண்டு வந்து வச்சு இதுதான் மதர் பிளான்ட். ஸோ இந்த மதர் பிளான்ட்லேருந்து பிரித்து இது ஃபுல்லாகவே பேபி பிளான்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே. கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு 10 வருஷமாக என் பாப்பாவுக்கு இப்போ 12 வயசு. இப்போ 12 வயசுன்னும் போது இந்த செடியோட வயசும் அதே கிட்டத்தட்ட அதே தான். ஸோ இந்த ஒவ்வொரு வருஷமும் என் பாப்பாவுக்கு பூ கொடுத்தா போதும் அந்த மைண்ட் செட்டில் தான் வந்து செடிகளை வச்சேன். அப்போ யூடியூப் சேனல் அதெல்லாம் பெருசாலாம் வந்து எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு யூடியூப் சேனல்ன்றது வந்து எனக்கு ஒரு சேவிங் பேங்க் தான். இது யூடியூப் இல்லைனாலும் இந்த பிளான்ஸ் வந்து ஃபோட்டோ எடுப்பேன், வீடியோ எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் நான் எப்போவுமே பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதை ஏன் நம்ம வந்து நம்ம ஃபோனில் ஒரு ஸ்டோரேஜ் இருக்காது இல்லையா, அந்த அளவுக்கு சேவ் பண்ணுறதுக்கு சரி நம்ம யூடியூப்லேயே போட்டு வைப்போம். இப்போ கூட வந்து பலனை எதிர்பார்க்காம தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். இது வந்து மானிட்டைசேஷன் கிடச்சி அதுக்கப்புறம் இன்கம் வரும்ன்றதை தாண்டி எனக்கு இதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னா, நான் இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன்.
ஸோ இவ்வளோ விஷயங்களை நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டிசர்வ் பர்சனாக நம்ம காட்டுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அதுக்காக நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அண்ட் நம்மளுடைய கார்டன் இந்த அளவுக்கு க்ரீன் லுக்காக இப்போ நல்ல வெயில் காஞ்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு இந்த மாதிரி ஒரு க்ரீன் லுக்கில் இந்த வெயிலில் நின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு தோணும் போது அந்த சுகம் இந்த கார்டன் வச்சுருக்கிறவங்கள ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த வெயில்லையும் நிறைய தடவை பிளான்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் நான் நிறைய கொடுத்துருக்கேன். ஸ்கின் டேன் ஆகிடும், வெயில் அதிகமாக இருக்குது, இப்போ போய் வாட்டரிங் பண்ண வேணாம், அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சதே கிடையாது. கார்டன் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நைட் ஆனாலும் பகலானாலும் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலுமே நான் பண்ணியிருக்கேன். மழையில் கூட நனைஞ்சிக்கிட்டே ஃபுல்லாக க்ளீன் அவுட் பண்ணியிருக்கேன், வாஷ் அவுட் பண்ணியிருப்பேன் ஃப்ளோரெல்லாம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதே இல்லை, மழையே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும், நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த அவார்ட் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன மினி கார்டனாக இருந்தாலும் சரி, ஒரு 2 செடி வச்சுருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களே வாங்கின ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த அவார்டை நான் வாங்கினது. இது எனக்கு வானளவிலும் பெருசாக உயர்ந்து நிற்கிறதுனா காரணம் இந்த அவார்டு. இது ஆஃப்டர் டிகிரி முடித்ததுக்கப்புறமா எனக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். அதுவும் எனக்கு கார்டனுக்கு கிடச்சிருக்குன்னும் போது அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு மைல்ஸ்டோன் என்னென்னா, என்னுடைய எக்ஸாம் ஷெட்யூல் டிஆர்பி டெட்டு நான் கிளியர் பண்ணணும். ஸோ என்னடா இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறமா இன்னும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்களே என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிவிட்டு நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலனா அதில் ஒரு மன திருப்தியாவது இருக்கும். இல்லை நான் ட்ரை பண்ணேன் என்ற ஒரு சொல்லிக்கிறதுக்காவது நமக்கு ஒரு மனசாட்சி இடம் கொடுக்கும். நான் ட்ரை பண்ணேன், கிடைக்கல, ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். இல்லை நான் முயற்சியே பண்ணாமல் எனக்கு கிடைக்கலன்னு எனக்கு வருத்தப்படுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் எனக்கு என்னுடைய மேக்ஸிமம் டைம் ஃபுல்லாக நான் அதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது என்னுடைய ஈவினிங் அப்போது படிக்கிறது கூட நான் இங்கே மாடியில் உட்காந்து. ஸோ ஓகே நம்ம கார்டன் என்னுடைய ப்ரொஃபஷ்னலில் நான் ஜெயிக்கணும். அதுக்கான முயற்சியும் பேரலாக நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். போன வருஷமே பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க்ஸில் எனக்கு ஜாப் மிஸ் ஆகிடுச்சு. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை தான் நினைக்கிறேன். நான் இத்தனை வருஷத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னும் போது எனக்கு ஒரு ஹோப். எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்குது. அடுத்தடுத்து நமக்கு எல்லாமே கடவுள் நமக்கு அதாவது நம்ம நினைக்கிறது எண்ணங்கள் தான் செயல்களாக உருவாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம நல்ல எண்ணங்களோடு நம்ம விதைக்கிறோம். அது முளைச்சி செடியாக வளருதுன்னும் போது அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவன் நமக்கு கேட்காமலே சில விஷயங்கள்லாம் கொடுக்குறான். அதே மாதிரி கடினமான கஷ்டங்களையும் கொடுக்கும்போது, கடினமான பக்கங்களையும் நம்ம பார்க்கும்போது ஓகே, அதை தாண்டி வாழ்க்கையில் நிறைய சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அடி தாங்கக்கூடிய அந்த கல் தான் சிலையாக மாறுது அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும் நான் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோடு தான் நான் பார்க்குறேன். அண்டு நம்மளுடைய கார்டன் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு காரணம் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க். அது இந்த அவார்டுக்கான டிசர்வ் பர்சனாக நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். உண்மையாகவே என்னுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு எனக்கு நான் உண்மையாகவே இந்த அவார்டுக்கு தகுதி உள்ளவங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைபும் லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு ஆதரவும் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய கார்டன் பிளான்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது அதுக்காக தான் வந்தேன். பட் இந்த விஷயம் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். இது எனக்கு ஒரு ஃப்ளோவில் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதை அப்படியே சொல்லிவிட்டேன். நான் எதுவும் எடிட் பண்ணல, எதுவுமே நான் பார்த்து பேசணும்னு இல்லை, நிறைய தயக்கங்களோடு தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த தயக்கங்களும் கொஞ்ச நாள் கழித்து மாறிடும். ஸ்டார்டிங்கில் நான் வீடியோஸ் போடும்போது நான் வீடியோஸ் ஃபஸ்ட் எடுப்பேன், அதுக்கப்புறம் வாய்ஸ் அவுட் கொடுப்பேன். அது சில நேரங்களில் எனக்கு டைம் நிறைய எடுக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே, நமக்கு பிடிச்ச விஷயங்களை தானே பண்ணுறோம். நாம் ரியலான ஒரு விஷயத்தை நாம் என்ன பண்ணணும்,
என்ன பண்ணும் இந்த கார்டன் உருவாகிறதுக்குன்றதானே நம்ம ஷேர் பண்ணணும். அதையே நம்ம அவ்வளோ தயக்கத்தோடு நம்ம ஷேர் பண்ணணும். ஓப்பனப்பாக வந்து நம்ம சொல்லுவோம், இதுதான் நடந்தது, இந்த பிளான்ஸ் வாங்கும்போது இவ்வளோ டிஃபிகல்ட்ஸ் ஃபேஸ் பண்ணேன், ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து இந்த மாதிரி பண்ணேன்றதை சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னும் போது ஸோ ஓகே, நம்மளுடைய கார்டனை பற்றி நம்ம ஃப்ராங்காக நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்றதை பற்றியும் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் நானுமே அந்த மாதிரி கஸ்டமராக இருந்து பிளான்ஸ் எல்லாம் முதல்ல நர்சரிக்கு போனால் முதல்ல பூக்கிற செடியாக பார்த்து கடன்னு வாங்கிட்டு வந்து வச்சுறது. ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி வளரவே வளராது, என்னடா இதுன்ற மாதிரி இருக்கும். அப்போது அதுக்கப்புறமா நான் கற்றுக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வியூவும் தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த தவிர பண்ணாதீங்க. இந்த மாதிரி லாங் லைஃபு உங்களுக்கு க்ரீன் லுக் தான் வேணும்னா அதுக்கேற்ற பிளான்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து சன்லைட்டே கிடையாது, ஓப்பன் சன்லைட்டே கிடையாது, அப்போது நான் என் வீட்டில் நான் எந்த மாதிரியான செடிகளை வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அப்போது எனக்கு வந்து சில இண்டோர் பிளான்ஸ் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் வந்து இண்டோர் பிளான்ஸ் எல்லா பிளான்ஸுமே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லா பிளான்ஸும் அந்த மாதிரி நான் வாங்கி எனக்குமே அது வந்து நஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் இல்லாமல் உங்களுக்கு லாங் லைஃப் என்னால் இவ்வளோ தான் பார்த்துக்க முடியும், மெயின்டைன் பண்ண முடியும்ன்றவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் முக்கியமான விஷயம் ஒன்று இதுக்கிடையில் வந்து நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இந்த நெல்லிக்காய் செடி கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு 2017 கிட்டேருந்து இருக்குது. நான் 2015 எனக்கு பாப்பா பிறந்ததுலேருந்தே இருக்குது இந்த செடி. இது ரொம்ப நாளாக ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நான் ஷேர் பண்ணும்போது சொல்லுவேன், இந்த நெல்லிக்காய் செடி இன்னும் காய்க்கவே இல்லை, நான் வந்து மரம் வகையை வந்து வாங்கிட்டேன் போல் இருக்குது. அண்ட் வந்து இது வந்து ஒவ்வொரு தடையும் வந்து இலை கொட்டிடும், துளுத்து வரும், நிறைய விஷயங்களை வந்து இது ஃபேஸ் பண்ணியிருக்கு. இந்த செடி இருக்கணுமாலாம் வந்து யோசிச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஓகே நம்ம ஒரு செடி வந்து வாங்கி வைப்போம் தான் இந்த செடி வாங்கி வச்சேன். அண்ட் என்னென்னா இதில் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் ஒரு காய் விட்டுருக்கு. இந்த காய் நிற்குமான்னு எனக்கு தெரியாது, பட் இந்த செடியும் காய்க்கும்ன்றதை நிரூபிச்சிருக்கு. அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு பொறுமைக்கும் ஒரு பரிசு இருக்குன்னு. இந்த செடி வந்து வந்த நாள்லேருந்து நான் புலம்பிகிட்ருக்கிற என்னுடைய கார்டனில் இந்த நெல்லிக்காய் செடி காய்க்கவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன இந்த காயை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் ஏற்படுது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் மனசுக்கு வந்து ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் வந்து இந்த பிளான்ஸ் எல்லாமே கொடுக்குதுன்னும் போது நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஃபீலும் கிடைக்குது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு செடியும். இப்போ ஒரு செடிக்கு நான் அவ்வளோ சந்தோஷப்படுறேன். இந்த ஒரு செடிக்கு ஒரு வரலாறு இருக்கும், அண்ட் இந்த செடிக்கு ஒரு வரலாறு இருக்கும். ஒவ்வொரு பிளான்ஸுக்குமே வந்து ஒரு வரலாறு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது என்னுடைய சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களையும் தாண்டி வந்த செடிகள் தான். ஸோ இவங்களுக்கு நான் இந்த மாதிரி வந்து டச் ஃபீல் கொடுப்பேன். எப்போவுமே வந்து பிளான்ஸ்க்கு நான் வந்து ஒரு டச் ஃபீல் கொடுப்பேன். ஸோ இந்த செடி வந்து நான் கேட்கவே மாட்டேன், நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் வந்து பூக்கவே மாட்டேன்ற, நீ ஏன் இவ்வளோ பூச்சிகளை வச்சுருக்க, இந்த மாதிரிலாம் நான் கேட்கவே மாட்டேன். மனசில் நினச்சேன்னா அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டேவே வந்து நமக்கு ஒரு பூ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது பிளான்ஸ்க்கு வந்து உண்மையாகவே உணர்வு இருக்குங்க. பிளான்ஸ்க்கு உணர்வு இருக்குதுன்னு சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஜெகதீஷ் சந்திர போஸ்ன்றவர் வந்து பிளான்ஸ்க்கு நேச்சராகவே ஒரு சென்ஸ், ஒரு உணர்வு இருக்குன்றது அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார் சயின்டிஃபிக்காக. ஸோ அந்த விஷயம் வந்து எடுக்கும்போது நாம் ஒரு உயிராக தான் இந்த பிளான்ஸையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த நல்ல எப்போவுமே நான் இங்கே கார்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, டெரஸ் கார்டன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஓப்பன் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஆக்சுவலாக நம்ம மாதிரி தாங்க பிளான்ஸுமே. நமக்கு எப்படி வந்து எதிர்ப்பு சக்திகள்லாம் நமக்கு தேவைப்படுதோ, நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த்துக்கு நமக்கு வந்து வெயிலில் வந்து நிற்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. ஸோ சில ஓப்பன் சன்லைட்டில் வளரட்டுமே, என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம். அப்படி வச்ச ஒரு லாங் டேர்ம் பிளான்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அந்த எதிர்ப்பு சக்தி, மழை, காற்று எல்லாமே தாண்டி வெயில்லையே வளரக்கூடிய ஒரு செடியாக தான் வந்து நான் வந்து பார்க்குறேன், இப்போவும் பார்க்குறேன். அண்ட் ஏன் நிறைய காய்கறிலாம் நீங்கள் வைக்கலைன்னா உங்களுக்கே தெரியும், பூக்கள் எங்கே அதிகமாக இருக்கோ பட்டர்ஃப்ளைஸ் நிறைய வரும், பூச்சிகளும் வந்து பேரலாக வந்துடும். எனக்கு வந்து க்ரீன் லுக் வேணும், அண்ட் எனக்கு லைட்டாக பூக்கள் கொடுக்கணும். காய்ச்செடிகள் எப்போயாவது 1-2 இருந்தால் ஓகே. ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் கார்டன் வந்து க்ரீன் லுக்காக
ஃப்ளவரியே நம்ம வந்து காட்டுறதுக்கு இந்த மாதிரி வச்சா போதும். நார்மலாக எனக்கு பட்டர்ஃப்ளைஸ் நிறைய வரும், ஏன்னா வந்து பூச்செடி நிறைய வச்சுருக்கேன் இல்லைங்களா. இந்த எலுமிச்சை செடியை வளரவே விடாதுங்க. அந்த பட்டர்ஃப்ளைஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த எலுமிச்சை செடியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் பண்ணிட்டு தான் போயிடும். இது வந்து ஹைப்ரிட், ஏதோ இது கொஞ்சமாவது விட்டு வச்சுருக்கு. கீழே இருக்கிற செடியெல்லாம் வந்து வளரவே விட மாட்டேங்குது. இந்த எலுமிச்சையை உருவாக்குறதுன்றது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. எலுமிச்சை, கருவேப்பிலை இது மட்டும் என்னுடைய கார்டனில் வச்சாலும் வளரவே வளராது. ஏன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் நிறையா அதுதான் வந்து உணவாக எடுத்துக்குது. ஓகே, ஸோ இந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்ன தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கான அங்கீகாரம் ஐ காட் இட். இன்னும் மேலும் மேலும் வந்து என்னுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சேல் பிளான்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு செட் ஆஃப் பிளான்ஸையும் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் வந்து உங்களுக்கான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் ப்ளஸ் என்னுடைய கார்டனில் என்னென்ன சீட்ஸ் எல்லாம் எக்ஸஸாக இருக்கோ நான் வந்து எல்லாேருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். இங்கே பாருங்கள், என்னுடைய கார்டனில் வந்து வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி சங்குப்பூச்செடி சீட்ஸு இதெல்லாம் ஓகே, நம்மக்கிட்ட எக்ஸஸாக இருக்குது, யாருக்காவது கொடுத்து உதவும்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் தான் நான் சொல்லுவேன். அண்ட் துளசி, கற்பூரவள்ளி இது எல்லாமே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை இதுக்கப்புறம் என்னுடைய கார்டன் ஒவ்வொரு பிளான்ஸ் பற்றின இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.